அன்பு உள்ளங்களே, அனைவருக்கும் வணக்கம். பிரகலாதன் கதையை சொல்லியிருந்தேன். ரண்யகசிபு பற்றி சொல்லியிருந்தேன். அவன் தம்பியை பகவான் விஷ்ணு பகவான் கொன்றுவிட்டு வராக உருவம் எடுத்து கொன்றுவிட்டு பூமியை கொண்டு வந்தார் இல்லையா? அதனால் அவரை எதிரியாக கொண்டு இந்த ரண்யகசிபு இருக்கிறார். எங்கேயுமே அவனுடைய ஆட்சியில் இருக்கிற எல்லா பகுதிகளிலுமே நாராயணா போற்றிங்கிற சத்தமே கேட்கக்கூடாது, ரண்யகசிபுவே போற்றிங்கிற சத்தம் தான் கேட்கணும். ரண்யகசிபுவை தான் கும்பிடணும், நாராயணனை கும்பிடக்கூடாதுன்னு அவர் சொல்லிட்டார். அவங்க எல்லாரும் அப்படியே பண்ணிட்டு வந்தாங்க. ஆனால் அவனுக்கு 4 பையங்களில் இந்த பிரகலாதன் மட்டும் வித்தியாசமாக இருந்தான். என்னன்னா, என் நேரமும் நாராயணா நாராயணான்னே அவனுக்கு தோணுச்சு. நாராயணா போற்றின்னு சொல்லி சொன்னேன். அவனை தன்னுடைய சுக்கராச்சாரியார் ஆசிரியர்களுக்கு குரு, அவருடைய மக்கள் சண்டன் அமர்கண்டன் நினைக்கிறேன், அமர்கன், அவங்க 2 பேருக்கும் அவங்க 2 பேர்த்தையும் தன்னுடைய பையனை பிரகலாதனை அனுப்பி வச்சுருந்தான். பையங்கள் அனுப்பி வச்சுருந்தான், வந்திருந்தாங்க. அவன் பிரகலாதன் தானே, அவன் நாராயணா போற்றி சொல்கிறவன். அதனால் அந்த பிரகலாதனை எல்லாரும் அரண்மனைக்கு வந்திருக்கிற போது, என்ன குருவின் புத்திரர்களே, என்னுடைய பையன் எப்படி இருக்கிறான், பிரகலாதன் எப்படி இருக்கிறான் என்று கேட்டு அந்த பிரகலாதனை தூக்கி மடியில் வைத்து கொண்டு, பிரகலாதா என்ன படித்தாய், குருமார்கள் என்ன சொல்லி கொடுத்தார்கள் என்று கேட்டார். கேட்ட உடனே பிரகலாதன் என்ன சொல்கிறான், தந்தையே, கல்வியில் மிகவும் சிறப்புடையது பகவானிடம் பக்தி செலுத்துவது தான். விஷ்ணு பக்தியானது 9 வகையானது. அந்த 9 வகை விஷ்ணு பக்தியையும் நான் முறையாக கற்றுக்கொண்டு வந்திருக்கிறேன் என்று கூறினான். இவன் விஷ்ணுவே கும்பிடக்கூடாதுன்னு சொல்கிறான். அவங்க தந்தை யார்? ரண்யகசிபு. ஆனால் மகன் என்னத்தை படிச்சுட்டு வந்திருக்கான்? நாராயணனே போற்றின்னு சொல்லி நாராயணனை விஷ்ணுவை கும்பிட 9 விதமான பக்தியையும் படிச்சுட்டு வந்திருக்கேங்கிறான். உடனே இவனுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்ன குருபுத்திரர்களே, என்ன இது, என்ன கற்றுக் கொடுத்தீர்கள் என்று கேட்ட உடனே அரசே, அவங்களுக்கு பயமாக போச்சு. ஆடாடா, நமக்கு உயிர் பயமே வந்துருச்சு. அவங்களுக்கு கொலையும் கூட செய்திருவாரே, இவர்கிட்ட போய் இப்படி சொல்லிட்டானே இவன், நம்ம சொல்லித்தரலையே அப்படின்னு சொல்லி உடனே அவர் காலில் விழுந்து, இது நாங்கள் சொல்லி கொடுக்கவில்லை, இவன் அவனாக கற்றிருக்கிறான், குருவே எங்களை மன்னியும், அரசே எங்களை மன்னியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்ட உடனே, பிரகலாதா, இது உனக்கு யார் சொல்லி கொடுத்தது? இந்த வார்த்தை, அந்த நாராயணாங்கிற வார்த்தையை கூட சொல்லக்கூடாதான். அதுக்காக இந்த வார்த்தையை உனக்கு யார் சொல்லி கொடுத்தது? யாருமே, என்னுடைய ஆட்சிக்கு கீழ் இருக்கிறவர்கள் யாருமே விஷ்ணு பகவானை வணங்குவதில்லையே, கும்பிடுவது இல்லையே, நீ எப்படி இந்த வார்த்தையை கற்றுக்கொண்டாய் என்று கேட்கிறார். கேட்ட உடனே, எனக்கு விஷ்ணு பகவானே தான் வந்து கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னான். விஷ்ணு பகவான் வந்து உனக்கு கற்றுக் கொடுக்குறாரா? என்ன சொல்கிறாய்? என்ன குருபுத்திரர்களே, என்ன இது என்று கேட்கிறார்கள். இல்லை சாமி, இல்லை அரசே, நாங்கள் ஒன்றுமே சொல்லித்தரவில்லை. அவன் இங்கு வந்து தான் இப்படி சொல்கிறான். நாங்கள் பாடம் நடத்தும் பொழுது நாங்கள் சொல்லும் பாடத்தைத்தான் கேட்டுக்கொண்டு இருக்கிறான். ஆனால் இது எப்படி அவனுக்கு வந்தது என்று தெரியவில்லை அப்படின்னு சொல்கிறார். சொன்ன உடனே, நான் குருமார்கள் சொல்வதையும் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறேன். ஆனால் அது உலக வாழ்க்கைக்குத்தான் ஏற்றதை ஒழிய எனக்கு சரியில்லை. அதனால் விஷ்ணு பகவான் சொல்வதை நான் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். அவர்கள் சொல்வது உலகப்பற்றுக்கு அடிப்படை போடும், அடித்தளமாகும். ஆனால் நான் இறை பக்தியைத்தான் விரும்புகிறேன் என்று இவன் சொன்னான். யாரு? பிரகலாதன். சொன்ன உடனே மடியில் இருந்த பிள்ளைச்சு கீழே இறக்கி விட்டுட்டு, ஏய் என்னடா சொல்கிற? இல்லையப்பா, இல்லை தந்தையே, விஷ்ணு பக்தி தான் உயர்ந்தது. இப்படியா சொல்கிற? இந்த வாரேன். எவளர்களே வாருங்கள்,
இவன் எனக்கு பிள்ளையே வேண்டாம், அந்த பிள்ளை என் தம்பியை கொன்னவனா இவன் சாமி சாமின்னு கும்பிட்றான், போற்றி போற்றின்னு வணங்குறான். இவன் எனக்கு வேண்டாம், உன்னை பிடிச்சிட்டு போய் என்னென்ன செய்வீங்களோ செய்யுங்க, அவனுக்கு கொன்னாலும் சரிதான், கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிடுறார். சொன்ன உடனே இந்த ஏவலர்கள் கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் என்னென்னவோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் என்னென்ன செய்கிறாங்கங்கிறத பார்ப்போமா? என்னென்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், முதல்ல அடித்து 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 நாராயணா போற்றி விட்டுரு, ரண்யகசிபுவை போற்றின்னு சொல்லு, அப்போத்தான் பிழைக்கலாம், இல்லாட்டா உன்னுடைய அப்பா உன்னை கொன்று விடுவார், ரண்யகசிபுவை போற்றி சொல்லு, ரண்யகசிபுவை போற்றின்னு சொல்லு சொல்கிறாங்க. கேட்கல. நான் விடமாட்டேன், நான் நாராயணா போற்றி தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறான். சரிப்பா, இவனை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, இந்த மதம் முடிச்ச யானைகளை கொண்டு விட்டு இவனை மிதிக்கி விடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி மதம் பிடிச்ச யானைகளை கொண்டு வந்து அவனை மிதிக்க விடுறாங்க. அப்படி மிதிக்க விடும்போது அது என்ன செய்யுது, அவன் பக்கத்தில் வந்தவுடனே அவன் நாராயணா போற்றி நாராயணா போற்றி நாராயணா போற்றின்னு சொல்கிறான். இந்த யானைகளும் அவன் என்ன செஞ்சிச்சு, சுற்றி வந்து அவனை வணங்கி விட்டு சென்று விட்டது. யானை மதம் பிடிச்ச யானைக்கு மதமும் போயிடுச்சு, இவளை ஒன்றும் செய்யாமல் போயிடுச்சு. அடுத்து விஷமுள்ள நாகங்களை, நிறைய நாகங்களை கொண்டு வந்து அவன் மேலே விட்டுறாங்க. விட்டா அந்த நாகங்கள் என்ன செய்யுது, நாராயணா போற்றி இவன் பயப்படலை, நாராயணா போற்றி நாராயணா போற்றி விஷ்ணு பகவானே போற்றி விஷ்ணு பகவானே போற்றின்னு சொல்கிறான். சொன்ன உடனே இந்த நாகங்களும் அவனை சுற்றி வந்துட்டு பிரகலாதனை சுற்றி வந்து போயிடுது, அது பாட்டுக்கு போயிடுது, அதுவும் கிடைக்கல. போ, இன்னைக்கு நாகங்களும் கிடைக்கலையா, அரசங்கிட்ட வந்து சொல்கிறாங்க. யானையில் அடித்து பார்த்தோம் மாகலை, யானைகளை விட்டு மதம் பிடிச்ச யானைகளை விட்டு பார்த்தோம், அவை சுற்றி வணங்கி விட்டு போயிடுச்சு. விஷமுள்ள நாகங்களை பாம்பாட்டியை கொண்டு விட்டோம், அதுவும் அவனை சுற்றி வணங்கிட்டு அவனுக்கு படத்தை எடுத்து காட்டி அந்த படத்தை மடக்கி படத்தை கீழே போட்டு வந்த வழியே சென்று விட்டது. இனி அவனை எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது போல் இருக்கேன்னு சொல்லவும் 2 மலை காவலர்களை கூப்பிட்றாரு. கூப்பிட்டு இந்த பையனை எடுத்துகிட்டு போ, பிரகலாதனை தூக்கிட்டு போ, உச்சி மலையிலேருந்து உருட்டி விட்டுருன்னு சொல்லிடுறாரு. சரின்னு சொல்லி அந்த மலை வாசிகள் அவனை இழுத்துட்டு போய் ஒன்றும் கொடுக்காம பட்னியாக போட்டு அப்படியே மலை மேலேருந்து உருட்டி விடுறாங்க. உருட்டி விட்டா அவனுக்கு பஞ்சுளையும் மெத்தையிலையும் வந்து உருண்டு வந்தது போல உருண்டு வந்து கீழே விழுகிற. அங்கே நாராயணன் வந்து அவனை காப்பாற்றுறார், தூக்கி நிறுத்துறார். நிறுத்திட்டு அவனுக்கு வேண்டிய பண்டங்களை கொடுத்து தண்ணி கொடுத்து பால் கொடுத்து அனுப்பி போப்பான்னு அனுப்பி வைக்கிறாரு. ஆக அங்கேயும் வந்து நாராயணன் காப்பாற்றிடுறாரு. பிறகு யோசிக்கிறாரு, அவர் ரண்யகசிபுனுடைய தங்கை வந்து ஒரு வரம் வாங்கியிருக்கிறாள் பிரம்மதேவனிடம். அதாவது அவள் ஒரு ஆடை, தீப்பிடிக்காத ஆடை வைத்திருக்கிறாள். அந்த வரம் வாங்கி இந்த ஆடையினால் தீப்பிடிக்கக்கூடாதுன்னு வர்ண பகவான் வரம் கொடுத்து அந்த ஆடை தீப்பிடிக்காத ஆடை ஒன்று வச்சுருந்தான். தங்கையை கூப்பிட்டு, இந்த நீ ஆடையை கட்டிக்கிட்டு அவனை மடியில் வச்சு கொஞ்சம் விளையாடு, நான் தீ பொறுத்து வச்சிடுறேன், இந்த ஆடையை நல்லா போட்டுக்கோ, நீ உன் முகம் கால் கை எல்லாத்துலேயும் பொருத்தி போட்டுக்கோ, இந்த ஆடை தீ பிடிக்காது, அதனால் அவன் மட்டும் எரிஞ்சு போயிடுவான், நீ உள்ளேருந்து வந்துடுவ, அதனால் அந்த தீப்பிடிக்காத ஆடையை போட்டுக்கோன்னு சொல்கிறார். போடுறார். அப்படியே தீ பற்ற வைக்கிறாரு எண்ணெய் ஊற்றி. அந்த ஆடை எரியவில்லை, ஆனால் அங்கங்கே புகை ஒட்டி கொண்டது. அந்த ரண்யகசிபுவின் தங்கையினுடைய ரத்தங்கள், புண்ணான இடத்துல ரத்தமெல்லாம் வழிஞ்சிருக்கும் இல்லையா, செயல் இப்போ புண்ணு ஆன உடனே தீப்பிடிச்சி எரிஞ்ச உடனே அந்த சதை தீ, அந்த சிவப்பு ரோஸ் கலரில் அவளுடைய சதை ஒட்டிக்கிடுச்சு, எல்லாம் ஒட்டிக்கிச்சு மேலே, அந்த தோல் மேலே, அந்த ஆடை மேலே ஒட்டிக்கிறவும் அவன் எந்திரிச்சு இறங்கி வந்து போயிடுறான். அவள் எரிஞ்சு போயிடுறான். அந்த ஆடை எரியாமல் நிற்குது.
அதைத்தான் ஹோலி பண்டிகையாக வடநாட்டில் கொண்டாடுறாங்க. இது வடநாட்டில் நான் மும்பையில் இருக்கும்போது அந்த ஹிந்தி மக்கள் சொன்னது இந்த கதையை. ஹோலி பண்டிகையினுடைய காரணம் என்னன்னு கேட்டேன். அப்போ சொன்னாங்க. இன்னொரு கதையும் சொன்னாங்க. இந்த கிருஷ்ண பகவான் எல்லாரும் வெள்ளையாக இருக்கீங்க, நான் மட்டும் கருப்பாக இருக்கனே அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து அவள் அம்மாட்ட காட்டினா, அவங்க அம்மா மற்ற பிள்ளைகள் மேலேயும் வண்ணப்பொடிகளை தூவி மகன் மேலே வண்ணப்பொடிகள் தூவி இப்போ எல்லாம் ஒன்று போல் இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாளாம். அந்த நாளும் இந்த ஹோலி பண்டிகை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அதுலேயும் தப்பிச்சிட்டான், தீப்பிடிக்கி வச்சதுலேயும் தப்பிச்சிட்டான். மந்திரவாதிகளை விற்று பேய் பிசாசுகள் எல்லாம் ஏவி அதை பயமுறுத்த சொல்கிறாங்க. அந்த பேய் பிசாசுகளும் அவனை வணங்கி விட்டு சென்று விட்டன. பெரிய பாறையை முதுகில் கட்டி அவன் முதுகோடு கட்டி அவனை கொண்டு போய் கடலில் தூக்கி போட்டு வந்துருங்கன்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து வங்காள விரிகுடாவில் கொண்டு போய் போட்டுறாங்க. அதுதான் ஆழமான கடல்னு போட்டால் அவன் மிதந்தே வந்துடுறான், தப்பிச்சு வந்துடுறான். ஆக அவனை எத்தனை கொடுமைகள் படுத்தினாலும் அந்த பிரகலாதன் சாகவில்லை. அந்த நாராயணன் காப்பாற்றி விடுகிறார். இன்னும் பிற என்ன செய்கிறாருன்னு தொடர்ந்து அடுத்த பதிவில் தொடர்ந்து இல்லை, இன்னும் இடையில என்னென்ன போடுவோனோ அதெல்லாம் போட்ட பிறகு இந்த பிரகலாதன் ஒரு நாளைக்கு வரும். அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. மதுரை விசாலாட்சி ஆச்சின்னு பதிவில் போட்டிருக்கீங்க. அந்த பதிவை போட்டு பார்த்து லைக் போடுங்க, இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னொரு நாளைக்கு போடுற கதையும் தொடர்ச்சியாக வரும், எல்லாமும் வரும், போட்டதெல்லாம் வரும். அதில் பக்த பிரகலாதாங்கிற இந்த பிரகலாதன் கதைங்கிறதையும் நீங்கள் பார்த்து முதல்ல போட்ட கதையும் படித்து இந்த கதையும் படிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு புரியும். பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள். ரண்யகசுவின் மகன் பிரகலாதன் கதையை தொடர்ந்து அடுத்த இன்னொரு பதிவில் பார்ப்போம். இடையில வேறு பதிவு வந்தாலும் பாருங்கள். நன்றி, வணக்கம்.